சாயிராம். நாம் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் நமக்கானதாக இருக்க வேண்டும், நம்முடையதாக இருக்க வேண்டும். அப்படி எடுக்கும் முடிவே நமக்கு சாதகமாக இருக்கும். வெற்றியை நம்பசம் ஆக்கிக் கொள்ளலாம். இது நம்மளுடைய வாழ்வு என்பதை தெளிவாக சிந்தனை செய்து கொள்ளலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, இது உனக்கான வாக்குதான். இது உன் கண்ணில் படும் நேரம் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஆம் குழந்தையே, எப்பொழுதுமே நல்ல நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நீர் உயர உயர உயர்ந்து கொண்டே இருக்கும் தாமரையைப் போல உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னுடைய வாழ்வில் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். உன்னுடைய நல்ல எண்ணங்களே உன்னை மென்மேலும் வளர செய்யும். மிக பிரம்மாண்டமாக. எது நடந்தாலும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. இறைவன் அவருக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து, அதிக தேவைகளை கொடுத்து, அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. முதல் முறை விழுந்துவிட்டோம் என்று நீ பயந்து கொண்டிருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகியிருக்கவே முடியாது. சரிதானே என் குழந்தையே? முதல் முறை விழுந்துவிட்டோம் என்று நீ பயப்பட ஆரம்பித்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. உன்னுடைய வாழ்வும் அது போலத்தான். விழுந்தால் விழுந்த இடத்திலேயே புதைந்து விடாமல் எழுந்து ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. செய்ய நினைப்பதை இன்றே செய்ய துவங்கு. ஏனென்றால் இன்று உன்னுடையதாக இருக்கும் ஒரு யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாகி போய்விடலாம் குழந்தையே. ஆம் குழந்தையே, உனக்கு விடுக்கப்படும் சவால்களுக்காக எப்பொழுதுமே நீ சந்தோஷம்தான் பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் நிச்சயமாக. ஏனெனில் அந்த சவால்கள் தான் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. பயந்தவனுக்கு வழிகள் நிறைந்ததுதான் வாழ்வு, துணிந்தவனுக்கோ பல வழிகள் நிறைந்தது அந்த வாழ்வில். விதி 1000 கதவுகளை மூடினாலும் கூட கவலையே படாதே என் பிள்ளையே. உன்னுடைய முயற்சி சிறிய ஜன்னலையாவது நிச்சயமாக திறந்து வைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. முயற்சி செய்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றிகளை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்ய பழகு. எதை செய்தால் உன்னுடைய தூக்கம் தொலைந்து விடுகிறதோ அதை மீண்டும் நினைத்து கூட பார்க்காதே. ஆம் குழந்தையே, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று, இனி எல்லாமே அவ்வளவுதான் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. ஏனென்றால் இதுதான் கடைசி என்று நினைக்கும் அந்த நேரத்தில்தான் புதிய அத்தியாயம் பிறக்கிறது. இங்கு எல்லா முடிவுகளும் அடுத்தடுத்து நல்ல நடப்பதற்கான ஒரு தொடக்கம் தான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. எல்லாவற்றுக்கும் நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. உனது பின்னடைவே உனக்கு நேரமில்லை என்ற எண்ணம்தான். அந்த எண்ணம் உன்னிடத்தில் இருந்தால் நீ பின்னடைந்து கொண்டுதான் இருப்பாய். வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளவே முடியாது. கடினமான சோதனைகள் உன் வாழ்வில் வந்தால் கலங்கி விடாதே என் பிள்ளையே. கலங்காமல் இரு. சோதனை எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படு. அதற்காரிய கூலி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கான வாய்ப்புகளை ஒருபோதும் தவறிவிடாதே. வாழ்வில் எப்பொழுதுமே உனக்கான இடத்தை யாருமே பிடிப்பதே கிடையாது. நீதான் அதை தவற விடுகிறாய். தவறவிட்ட வாய்ப்பை விட அதிக மதிப்புடைய விஷயம் இந்த உலகில் வேறு எதுவுமே இருக்க முடியாது என் பிள்ளையே.
இதை புரிந்து கொள். வாய்ப்புகளை தவற விட்டு விடாதே. இதோ இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது என்றால் அதை கேட்டுவிடு. உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக அதிர்ஷ்டத்தோடு உன்னை வந்து சேரும். எப்பொழுதுமே அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. பயத்தோடு வாழாதே. என்ன நடந்தாலும் சமாளித்து வெற்றி பெறலாம் என்ற துணிவோடு அனைத்தையும் எதிர்கொள்ள பழகிக்கொள். வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நிறைந்தது என்பதை நீ அறிந்திருந்தால், அதை புரிந்து கொண்டிருந்தால் எதையுமே சாதகமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாய். உண்மையிலேயே நீ ஒரு வெற்றிகரமான மனிதர்தான். ஆம் குழந்தையே, நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறாய். வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே நானும் அவதாரம் எடுத்திருக்கிறேன். நீ தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லதை தராமல் வேறு என்ன வேலை உன் சாயப்பாவிற்கு? என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்து விட்டாலே போதும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே. நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது.
உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே.
உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பவன் தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மன வேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இதுவரை நல்ல நேரத்திற்காக காத்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த நல்ல நேரமே உன்னைக்காக உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையை சுமந்து கொண்டு கூடிய விரைவில் உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. காரணமில்லாமல் இது உன் கண்ணில் பட்டிருக்காது. நல்லது நடக்கப் போகிறது பிள்ளையே. எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களிடம் உன் சாயப்பா காத்து ரட்சிப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்காமல் போகாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நடந்திராது. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் என்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து என்றும் உன்னை என் அறிவால்
ஆசிர்வதித்துக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து என்றும் உன்னை என் நட்பால் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல கடவுளாக இருந்து என்றும் உன்னை என் அருளால் காத்து கொண்டே இருப்பேன். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டே இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தையே. பின் உன் உள்ளமே நான் வசிக்கும் சீரடியின் இல்லமாக மாறிவிடும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு இந்த காலமே பதில் சொல்லும் கட்டாய சூழ்நிலை வந்துவிட்டது, உன்னை நெருங்கிவிட்டது. இந்த தருணம் நீ கவனமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது மிக மிக முக்கியம். நம்பிக்கையாக இருந்தவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனை அடைவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காலம் மாறும், உனக்கான வாழ்வு வரும், அவர்களுக்கான தண்டனை கொடுக்கும். நிச்சயமாக காலம் இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என்பது மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள்.